भूवो एकस्यापि न लक्ष्ये एवं विचिन्त्य बहुधा विचार्य च पुनः पुनः शरणं प्रति देवानां प्राप्तकालममन्यत वाचा च मनसा चैव நமஸ்காரம் பிரயுஜ்யசா அப்படின்னா சரணாகதி பண்ணினாலாம். ஏன்னா தன்னுடைய புத்தினால தெரிஞ்சுக்க முடியாது தேவர்கள் எப்பேற்பட்டவர்கள், அவருடைய அனுகிரகங்கள், தேவர்களுடைய அனுகிரகம் இல்லைன்னா நம்ம எப்படி அவளை தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு என்ன வழின்னா ஒரே ஒரு வழி தான். என்னென்னா சரணாகதி தான். எப்படி சரணாகதி? இந்த சரணாகதியிலே பலவிதமான சரணாகதி இருக்குது. அதில் எந்த விதமாக சரணாகதி பண்ணாலாம் அப்படின்னா நமஸ்கிருத்திய அப்படின்னா என்ன, இந்த நமஸ்காரத்தை ரொம்ப உயர்வாக சொல்லித்து வேதம். என்ன நம்ம ஸ்ரீருத்ர ஆரம்பமே ஓம் நமஸ்தே ருத்ர மன்யவ உதோ தைஷவே நமஹா ஓம் இப்படின்னு ஆரம்பித்து ஹே பரமேஸ்வரா உன்னுடைய நமஸ்தே, உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம்னு ஆரம்பித்து உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம், வில்லுக்கு நமஸ்காரம், எல்லா அப்படி நமஸ்காரம், இப்படி பலவிதமான அந்த பரமேஸ்வரனோட ஸ்வரூபத்தை சொல்லி நமஸ்காரம் இந்த ஸ்ரீருத்ரம் முழுக்க பண்ணுறது. அதனாலே அதுக்கு நமக்கம்னு ஒரு பெயர், நமக்கம்னே ஒரு பெயர் நமஸ்காரம். உபனிஷத்தில் ஒரு இடத்துல சொல்லித்து வேதம் ஓம் நம்யந்தே ந தன்னம இத்யுபாசீத நம்யந்தே ஸ்மை காமாக ஓம் அப்படின்னு என்ன அப்படின்னா நம இதி உபாசீத, நமஸ்காரம் என்கின்ற விதமான ஒரு உபாசனையை எவன் ஒருவன் செய்கிறானோ நம்யந்தே ஸ்மை காமாக, அப்படி நமஸ்காரம் என்கின்ற உபாசனை மூலமாக அந்த உபாசனையை செய்யக்கூடிய அந்த மனுஷன் இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆசைகள்லாம் நமஸ்காரம் பண்ணிடுறதா. நம்யந்தேஸ்மை காமாஹா அப்படின்னார். இந்த நமஸ்காரத்துக்கு அவ்வளோ உயர்வு. நமஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதுவே ஒரு உபாசனைன்னு வேதமே சொல்கிறது. நமஸ்காரங்கிறதே ஒரு உபாசனை. இந்த நமஸ்காரம் என்கின்ற உபாசனை பண்ணுறவன் இடத்துல எல்லா காமங்கள்னு சொன்னால் தர்மத்துக்கு உட்பட்ட அனைத்து ஆசைகளும் அவனுக்கு நமஸ்காரம் பண்ணுறதான். நமஸ்காரம் பண்ணுறதுன்னா என்ன அப்படின்னா காத்துன்னு இருக்கான். அப்பா ஸ்ரேஷ்டா நீ நமஸ்காரம் பண்ணினியே பகவானுக்கு, அதனால் நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன், உனக்கு என்ன ஆசை வேணுமோ அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நான் காத்துட்டுருக்கேன் அப்படின்னு ஆசைகள்லாம் காத்துட்டுருக்கான். அப்பேற்பட்ட உயர்வான இந்த நமஸ்காரம்னு சொல்லக்கூடிய ஒரு உபாசனை அதை இங்கே சொல்கிறார். அப்படி சரணாகதி பண்ணி நமஸ்காரம் பண்ணினோன்னா தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். என்ன வேதத்தில் ஒரு இடம் சொல்லிட்டு ஓம் தஸ்மாதபி வத்யம் பிரபன்னன்ன பிரதி பிரயச்சந்தி ஓம் அப்படின்னு என்ன அப்படின்னா ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டான்னா வத்தியம் அவன் நமஸ்காரம் பண்ணி சரணாகதி பண்ணவனை வத்தியம் நவத்தியம்னு இருக்கு, அவனை வதம் பண்ணக்கூடாதுன்றது வேதம். அதாவது வதாருகன் வதம் பண்ணக்கூடிய நிலைமையில ஒருத்தன் இருந்தால் கூட அவன் சரணாகதி பண்ணிட்டான்னா அவனை வதம் பண்ணக்கூடாதுன்னு வேதமே சொல்கிறது. அதனால தான் ராமாயணத்தில் ராமர் சொன்னார், அவர் ஒரு பெரிய விரதம் வச்சுட்டு இருக்காராம். என்ன விரதம் அப்படின்னா சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேப்யः ததாம்யேதத் விரதம் மம அப்படின்னார் ராமாயணத்தில். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்ன சொன்னார் அப்படின்னா சகிருதேவ பிரபன்னாய ஒரு தடவை ராமருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணுறானோ இல்லையோ, ஹே ராமா நான் உன்னை சேர்ந்தவன்னு சொல்லிட்டா போருமா, தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியான்னார். மனுஷன்னு சொல்லலை, அனைத்து பஞ்சபூதங்கள் எல்லாருக்கும் அபயம் சர்வபூதேபியா ததாம்யேதத் விரதம் மம, எல்லா பஞ்சபூதங்களுக்கும் நான் அபயம் கொடுக்குறேன். இது என்னென்ன என்னுடைய விரதம்னு சொல்லிட்டார் ராமர். அப்பேற்பட்ட ஒரு மகாத்மா. இதில் இன்னொரு இடத்துல சொல்கிறார் எதிவா ராவணஸ்வயம் அப்படிங்கிறார். அதாவது இவர் சரணாகதி பண்ணவனுக்கு எப்பேற்பட்ட யாருக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவார், சத்ருவாக இருந்தாலும் அனுகிரகம் பண்ணுவார். அதனால தான் எதிவா ராவணஸ்வயம்னர். என்னுடைய சீதையை அபகரித்த அந்த ராவணனே ராமா நான் உங்கள்கிட்ட சரணாகதி பண்ணுறேன்னு சொல்லிட்டா போகிறோம், ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா போகிறோம், அந்த க்ஷணமே அவனை மன்னித்து நான் அவனை ஏற்றுருவேன் அப்படிங்கிறார். என்ன உத்தமே க்ஷணகோபஸ்யாதுன்னு சொன்ன மாதிரி இவ உத்தமமான மகாத்மாக்களோட லட்சணம் என்னென்ன க்ஷணகோபஸ்யாது, கோபங்கிறது வரணும். என்ன அதுவுமே ராமாயணத்தில் சொல்கிறார். ஸ்தானக்ரோதா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார், எங்கே கோபம் வரணுமோ அங்கே வரணுமா. ஏன்னா இவர் க்ஷத்ரியனாக இருக்கிறதுனால தப்பு பண்ணுறவா இடத்துல கோபப்படணும், அவளை சிக்ஷை பண்ணணும். அப்போ தான் தர்மமான வழியில் எல்லாரும் போவா. யார் மேலேயும் கோபமே படலைன்னா தப்பு பண்ணுறவன் பண்ணிகிட்டே இருப்பான். தப்பு பண்ணுறவன் மேலே கோபம் படணும்.
அந்த கோபமானது எவ்வளோ நேரம் இருக்கணும்னா க்ஷணகோபஸ்யாதுன்னார். ஒரு க்ஷணம்தான் இருக்கணுமா, அடுத்த நிமிஷமே அதை மறந்துவிடணுமா? இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி ஒரு இடத்துல சொன்னால் தூஷகஸ்ச கிரியாசூன்யா நிகிருஷ்டோ தீர்க்ககோபினா சத்வார கர்மச்சாண்டாலாக ஜாதி சாண்டால உத்தமஹா அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னார். நிகிருஷ்டோ தீர்க்ககோபினா அப்படின்னார். தீர்க்க கோபம், ரொம்ப நாளைக்கு ஒரு கோபத்தை வைரத்தை வச்சுட்டு இருக்கிறது, அது பெரிய தோஷங்கிறார். அந்த மாதிரி வச்சுட்டா அவன் ரொம்ப கீழ்த்தனமான ஒரு நிலைமைக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். அதாவது கீழ்த்தனமான நிலைமை அப்படின்னு நீ யார் எந்த ஒரு ஜீவனை சொல்கிறையோ அவனை காட்டிலும் நீ கீழே போயிடுவே அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் இந்த தீர்க்க கோபங்கிறது கூடவே கூடாது, க்ஷணமே மன்னிச்சுடணும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் என்னாச்சு அப்படின்னா, எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, சரணாகதி பண்ணோன்னா இந்த தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாளா. ஏன்னா இவாள்லாம் இவளை சுயம்பரத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் வந்தா. இருந்தாலுமே சரணாகதி, அவள்கிட்ட சரணாகதி பண்ணிட்டா அந்த க்ஷணமே அவள் அனுகிரகம் பண்ணிடுவான். அதனால தான் இவா இதை அடுத்த க்ஷணமே மேற்கொண்டு வரங்கள்லாம் கொடுக்க போகிறா. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த சரணாகதிங்கிறது அவ்வளோ உயர்வு. அதுவும் இந்த நமஸ்கார பூர்வமாக பண்ணக்கூடிய உபாசனை ரொம்ப உயர்வு வேதத்தில் சொல்கிறது. அதுக்காக இதை சொன்னோம். மேற்கொண்டு யத்வம், அதுக்கப்புறம் தேவைர் மஹர்ஷிபிஸ்தத்ர சாது சாத்விதி பாரத விஸ்மிதைஹ ஈரிதஹ சப்தஹ பிரசம்சத்பிஹ நலந்த்ருபம் தமயந்தீந்து கௌரவ்ய வீரசேன சுதோ நிருபஹ ஆஸ்வாசயத்வராரோஹ பிரஹிஷ்டேனாந்தராத்மனா. இந்த அதுக்கப்புறம் தேவர்கள் அனுகிரகம் பண்ணோன்னே இந்த தேவர்களுக்குன்னு சில அடையாளங்கள்லாம் உண்டு. அந்த அடையாளங்கள்லாம் இவளுக்கு தெரிய வருது. இந்த பூமியில் அவர்களுக்கு கால் படாது, அதே மாதிரி அவர்களுக்கு வியர்வையெல்லாம் கிடையாது, அவள் சரீரத்தில் பூசப்பட்ட சந்தனமானது காயாது, மாலையானது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குமா, வாடாது. இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் தேவர்களுக்கு இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னே தேவர்களுடைய அடையாளங்களை தெரிஞ்சுட்டா இதுக்கு விபரீதம்னா இதுக்கு எதிர்மறையாக உள்ளது இந்த நலன இடத்துல பார்க்குறா. இந்த மாலையெல்லாம் வாடி போய் மனுஷ சரீரத்தில் உள்ள மாதிரி இந்த வேர்வைகள்லாம் வந்தோன்னே தெரிஞ்சுண்டா. அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு மாலை போட்டாலாம் அந்த சுயம்பரத்தில். அதுக்கப்புறம் அந்த சாதுக்கள்லாம் சாது சாத்விதி ரொம்ப நன்று அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை சந்தோஷப்பட்டு சொன்னாலாம் எல்லாரும். அதுக்கப்புறம் தாவத்வயி பவிஷ்யாமி சத்யமே தத்பிரவீமிதே. அதுக்கப்புறம் இந்த இவன் நலமகாராஜா என்ன சொன்னானா அப்படின்னா, இத்தனை தேவர்கள்லாம் இருந்தும் கூட அவர்களெல்லாம் விட்டுட்டு நீ எனக்கு மாலை போட்டையே, அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய இந்த ஜீவன் இருக்கிற வரையும் கடைசி வரைக்கும் உன்னை கூடவே இருந்து உன்னை காப்பாற்றுவேன், உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சத்தியமேதத் பிரவீமிதே, இதை நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னானா. அதுக்கப்புறமா விருத்தே துணைஷதே பௌமியா லோகபாலா மகோஜசஹ பிரஹிஷ்ட மனசஸ் சர்வே நலாயாஷ்டௌ வராம் ததுஹு. அதுக்கப்புறம் இந்த நலமகாராஜாவுக்கு 8 வரங்கள்லாம் கொடுத்தார்களாம் தேவர்கள். அதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வரம் கொடுக்குறா. அதில் அக்னியானவர் அக்னிராத்மபவம் பிராதாத் யத்ர வாஞ்சசி நைஷதா லோகானாத்ம பிரபாம்ச்சைவ ததோ தஸ்மை ஹுதாசனஹ. நீ கூப்பிட்ட இடத்துலலாம் நான் வந்துடுவேன் அப்படின்னு உனக்கு கைவசப்பட்டுடுவேன் அப்படின்னு அக்னி ஆசீர்வாதம் பண்ணாரா. இந்த நலமகாராஜா கூப்பிட்ட இடத்துலலாம் அக்னி வந்துடுவார். அதாவது இவன் எந்த ஒரு சாதனமும் இந்த தீப்பெட்டியோ எதுவுமே வச்சுக்க வேண்டாம், அக்னியை பிரார்த்தனை பண்ணால் அந்த க்ஷணமே வந்துடுவாரா அக்னி. அப்படி ஒரு வரத்தை கொடுத்தார். அதே மாதிரி அபாம்பதிரபாம் பாவம் யத்ர வாஞ்சசி நைஷதா ஸ்ரஜஸ்சோத்தமகந்தாட்யாஹ சர்வே ச மிதுனம் ததுஹு. அதே மாதிரி வருணன், ஜலாதிபதி வருணன் ஆசீர்வாதம் பண்ணார். நீ கூப்பிட்ற, நீ என்னை ஸ்மரித்த மாத்திரத்திலே நான் அங்கே உனக்கு அனுகிரகம் பண்ணுவேன்னு. அந்த மாதிரி இவன் கூப்பிட்ட இடத்துல எங்கே இவன் கூப்பிட்டான்னா அந்த க்ஷணத்தில் உடனே ஜலம் வந்துவிடுமா. அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணால். அதே மாதிரி வரானேவம் பிரதாயாஸ்ய தேவாஸ்தே த்ரிதிவங்கதாக ஏதத் சர்வன்னலோபஷ்யத் தமயந்தி ச பாரத யதா. அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த இந்திரனும் ஒரு வரம் கொடுத்தான்.
நீ யாகத்தில் வந்து அதாவது யாகத்திலாம் வந்து ஹவிர்பாகங்கள் இந்த இந்திராதி எல்லா தேவதைகளுக்கும் ஹவிர்பாகங்கள் கொடுக்கணும். அப்போ வந்து எல்லா தேவதைகளும் நேரவே வந்து இதெல்லாம் ஹவிர்பாகங்கள்லாம் வாங்கிப்பா அப்படின்னு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணினானா இந்திரன். இப்படி இவாள்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இவாள்லாம் தேவலோகத்துக்கு புறப்பட்டா. கதேஷு பார்த்திவேந்திரேஷு பீமஹா பிரீதோ மகாமனாஹ விவாஹங்காரயாமாச தமயந்தியானலஸ்ய ச. அதுக்கப்புறம் இந்த நல தமயந்தி 2 பேருக்கும் விவாகம் பண்ணி வச்சானா இந்த பீமன்னு சொல்லக்கூடிய இந்த மகாராஜா. அதுக்கப்புறம் அரஞ்சயத் பிரஜாவீரஹ தர்மேண பரிபாலயன் ஈஜே சாப்யஸ்வமேதேன யயாதிரிவ நாஹுஷஹ. அதுக்கப்புறம் இவா வந்து விவாகங்கள்லாம் பண்ணிட்டு அந்த தேசத்துக்கு போய் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலாம். பிரஜைகளுக்கெல்லாம் நிறைய அவர்களுக்கெல்லாம் உதவியெல்லாம் செஞ்சு அவளை ரொம்ப நன்னா கவனிச்சுண்டாலாம் பிரஜைகளெல்லாம். அதே மாதிரி தர்மேண பரிபாலிதம், இந்த ராஜ்யத்தை எப்படி பரிபாலனம் பண்ணா அப்படின்னா தர்ம வழியில், அதாவது சுக்கிர நீதியில் ராஜா எப்படி ராஜ்யம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம இதில் சொல்கிறாலே, அதாவது லா கோர்ட்டு லா, அது எல்லாமே அந்த சுக்கிர நீதியில் இருக்குது. இப்படி ராஜான்னா எப்படி இருக்கணும், மந்திரின்னா எப்படி இருக்கணும், எப்படி ராஜ்யம் பண்ணணும், அதே மாதிரி இந்த ராஜ்ய சபையை எப்படி அமைக்கணும், இப்படின்னு பல விஷயங்கள். இந்த ராஜ்யத்துக்கு தேவையான அரசியல்னு சொல்கிறாள், இந்த அரசியல் மொத்த விஷயத்தையும் அங்கே கொட்டிட்டார் சுக்கிரநீதியில். அந்த சுக்கிரநீதியில் சொன்னபடி அந்த தர்மத்தை ராஜ்யத்தை அப்படி ரொம்ப அழகாக பரிபாலனம் பண்ணுறானா. எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த நல மகாராஜா மேலே ரொம்ப பிரியம் ஏற்பட்டது எல்லாருக்குமே. இப்படி ரொம்ப சந்தோஷமாக ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி எல்லா யாகங்களும் பண்ணுறான். அந்யைஷ்ச பகுபிர் தீமான் கிருதுபிஷ்சாப்த தட்சிணைஹ புனश्च ரமணீயேஷு வனேஷு உபவனேஷு ச. இப்படி எல்லா யாகங்கள் யஜ்ஞங்கள்லாம் பண்ணுறான். அதே மாதிரி தட்சிணாதானங்கள்லாம் பண்ணுறான். ஏன்னா இந்த தட்சிணையினால தான் பூர்த்தி ஆகிறது. இந்த எந்த ஒரு யாகம் பண்ணினாலும் பூஜை பண்ணினாலும் இந்த தட்சிணையினால தான் பூர்த்தி ஆகிறது. அதனால் தட்சிணாதானங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணானா. இப்படியெல்லாம் பண்ணி இந்த தானத்தோட பெருமையை கூட முன்னாடி இதில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ரொம்ப இந்த தானங்கள்லாம் பண்ணி ரொம்ப ஒரு புண்ணிய புருஷனாக பிரகாசிச்சானா. அதே மாதிரி இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது தமயந்தியா சஹநலஹ விஜஹாராமரோபமஹ ஜனயாமாச ச ததஹ தமயந்தியாம் மகாமனாஹ இந்திரசேன சுதஞ்சாபி இந்திரசேனாஞ்ச கன்யகாம் ஏவம் ச யஜமானாஸ்ச விஹரம்ஸ்ச நராதிபஹ ரரக்ஷ வசு சம்பூர்ணாம் வசுதாம் வசுதாதிபஹ. அப்படின்னு ராஜ்யங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இதெல்லாம் பரிபாலனம் பண்ணிட்டு இந்த தமயந்தி நலதமயந்திக்கு 2 குழந்தை பிறந்துதான். இந்திரசேனஹா அப்படின்னு பெயர், மகன் பேர் இந்திரசேனன். இந்திரசேனா அப்படின்னு ஒரு ஸ்திரீ, பெண் குழந்தை. இந்த 2 குழந்தையும் பிறந்துதான். இப்படி குழந்தையெல்லாம் பிறந்து அதே மாதிரி எல்லா தர்மங்கள்லாம் மேற்கொண்டு இந்த சம்ஸ்காரங்கள்லாம் எல்லாம் பண்ணினாலாம். ஜாத கர்மா நாமகரணம் இப்படி 16 விதமான சம்ஸ்காரங்கள் இதெல்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாலாம். அப்படிங்கிற பரியந்தம் இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. இது ஸ்ரீமன்மகாபாரதே அரண்யபர்வணி நலோபாக்கியானபர்வணி 45ோऽध्यायः. ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரஜேத். ஜய ஜய ஜகதம்ப சிவே ஜய ஜய காமாட்சி ஜய ஜயாத்ரிசுதே ஜய ஜய மகேஷதயிதே ஜய ஜய சித்ககன கௌமுதீதாரே. ஸ்ரீ ஜகதம்பார்ப்பணமஸ்து.